உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த நிகழ்வு என்பது திமுகவுக்கு கண்டிப்பாக தூக்கமற்ற இரவுகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதன்முறையாக தமிழகம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம். விஜய் ஃபேக்டரால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா அதுவே விஜய்க்கு பெரிய வெற்றி. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அவர் நேரடியாக வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. செங்கோட்டையன் சேர்ந்தது இப்போ ஒன்றும் இல்லை. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுன், அருண்ராஜ், நிர்மல்குமார் எல்லாம் உட்காந்துருக்காங்களே. செங்கோட்டையன் இல்லாமல் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய ஒரு மீடியா லைம்லைட்டு இப்போ செங்கோட்டையன் இருக்கும்போது கிடைக்குது. இதுவே ஒரு வெற்றி. சில நேரங்களில் 1000 வார்த்தைகள் நீங்கள் எழுதக்கூடிய கட்டுரையை விட ஒரு புகைப்படம் உங்களுக்கு சொல்லிவிடும். ஆகவே செங்கோட்டையனுடைய இந்த அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கை, தாவேக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழகத்தில் நிச்சயம் அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. திமுகவுக்கு ஒரு சவால் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு இப்போ வெறும் விஜய் கட்சிக்காரர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறதை விட இப்படிப்பட்ட முன்னணி தலைவர்கள் குறிப்பாக அதிமுகவிலிருந்து போவது, இது மேலும் சிலர் போவதற்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக திமுகவுக்கு, அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த நிகழ்வு என்பது திமுகவுக்கு கண்டிப்பாக தூக்கமற்ற இரவுகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா லைம்லைட்டில் முழுக்க இவங்க தான் இருக்கு.